ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா சரணம். இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஒரு பொருளை எடுத்து உங்கள் தலையில் தேய்ச்சிட்டு நீங்கள் அந்த நாள் தொடங்குங்க. அந்த நாள் தொடங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படும். எப்பேற்பட்ட கொம்புனால கூட உங்களை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தலைகீழாக மாறி நீங்கள் உயர்ந்த கட்டத்திற்கு சென்று விடுவீர்கள். உங்கள் குடும்பத்திற்குரிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு போவார்கள். அவ்வளோ இதுக்கு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இதை நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்கள் தலையில் தேய்த்து விட்டு அந்த நாளை தொடங்குங்கள். இதை நீங்கள் ஒரு நாள் அல்ல 21 நாட்கள் விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு நாள் கூட விட்டுறக்கூடாது. அப்படி விட்டீங்கன்னா அது பெரிய அளவில் நஷ்டத்தையும் உங்கள் குடும்பத்தை பாதிக்க ஆரம்பித்து விடும். அதனால் 21 நாட்கள் ஆரம்பிச்சாச்சுன்னா முடிக்கிற வரைக்கும் 21 நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை செய்வதற்கு முன்பாக நீங்கள் பூஜையை வேண்டாம், விரதம்லாம் இருக்க தேவையில்லை. ஆனால் சுத்தபத்தமாக குளித்து முடித்தவுடன் அசைவ உணவு போன்றவற்றை எடுத்துக்கொள்ளாமல் இதை நீங்கள் காலை எழுந்தவுடனோ அல்லது அன்று நாள், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு வேலை கிளம்புற அந்த ஒரு நேரத்தில் கூட இதை எடுத்து தலையில் தேய்ச்சிக்கலாம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்க. இதை நீங்கள் சிறிதளவு தான், ரொம்பலாம் இல்லை, தலை முழுக்க இதை தேய்ச்சி தலையில் தேய்ச்சிக்கொன்றது மற்றவங்களுக்கு தெரியணுன்ற அளவுக்குலாம் இல்லை. ஒரே ஒரு ஒரு ஸ்பியூனோ இல்லைன்னா உங்கள் லைட்டில் உங்களோட சுண்டு வரல கொஞ்சம் போல தொட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம திருநர் வைப்போம் பார்த்தீங்களா, அப்படி இல்லைன்னா நம்ம குங்குமம் இந்த மாதிரி வைப்போம் பார்த்தீங்களா சின்னதா, அது போல் தொட்டு தலையில் தேய்ச்சிக்கிட்டாலே போதும். ரொம்ப அலாம் தேய்க்கணும் அவசியமே இல்லைங்க. இதை கொஞ்சம் போல எடுத்து உங்கள் தலையில் தேய்ச்சிக்கிட்டாலே போதும். அது என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பின் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தர்பை புல், இந்த தர்பை புல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, கடைகளில் வாங்கிக்கோங்க. ரொம்பலாம் வாங்கணும் இல்லை, 5 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேட்டாலே தருவாங்க. 10 ரூபாய்ங்கிறது அதிகம் தான். இப்படி நீங்கள் வாங்கிக்கோங்க. தர்பை புல் வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து உங்களோட பூஜை அறையில், அதாவது பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எல்லாமே சுத்தபத்தமாக ஆனதுக்கப்புறம் செய்யுங்க. எந்த நாளில் செய்யணும்னா வெள்ளிக்கிழமை செஞ்சால் ரொம்பவே விசேஷமான நாளுங்க. வெள்ளிக்கிழமை தர்பைப்புல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு உங்கள் கடவுள் முன்பு வைத்து உங்களுடைய, அதாவது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார், விநாயகர், முருகன் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்க முன்பு வைத்து வேண்டிக்கோங்க. வேண்டினதுக்கப்புறம் இந்த தர்பை புல் பக்கத்தில் வச்சு, அதன் பிறகு பக்கத்தில் ஒரு அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏதாச்சும் ஒன்று வச்சு அந்த விளக்குல நீங்கள் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விளக்கு ஏற்றிட்டுங்க. நெய் ஊற்றி தாங்க ஏற்றணும், எண்ணெயை ஊற்றிடாதீங்க. தயவு செய்து நெய் ஊற்றி ஏற்றுங்கள். ஏற்றின பிறகு நீங்கள் அந்த இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா தர்பை புல்ல நெருப்பிட்டு அதை வந்து பஸ்பமாக்கிருங்க. இப்படி பஸ்பமாக்கினதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா சாம்பல் இருக்கும். அந்த சாம்பலை நீங்கள் நெய்யுடன் சேர்த்து, அதாவது நீங்கள் ஆல்ரெடி நெய் ஊற்றி தான் அதில் விளக்கேற்றிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நெய்யை சிறிதளவு இந்த தர்பை புல் எரிந்த அந்த ஒரு சாம்பலுடன் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரியோ அல்லது பார்த்தீங்கன்னா இந்த குங்கும சந்தனம், அதாவது பார்த்தீங்கன்னா சந்தனம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு தண்ணி மாதிரி பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுப்போம் பார்த்தீங்களா, அது போன்று இதையும் நீங்கள் கலக்கி வைத்து விடுங்கள். இதை நீங்கள் காலை அந்த நாள் தொடங்கும் முன்பு உங்கள் தலையில் தேய்த்து விட்டு அந்த நாளை தொடங்குங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய வேலையை பார்க்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களை அசைக்க முடியாது. நோய் நொடி இல்லாமல் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் என்று அப்பொழுதே அந்த காலத்திலே இதை கூறி நிறைய நபர்கள் வாழ்க்கையை இந்த ஒரு விஷயத்தால் மாறி இருக்கிறதுங்க. அதனால நீங்க தைரியமா சென்று இந்த ஒரு விஷயத்தை வெள்ளிக்கிழமையில் சென்று ஆரம்பிங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை, வியாழன், வெள்ளி 2 நாள் தான் இருக்கு. அதனால நாளைக்கு நீங்க வாங்கிட்டு போய் அடுத்த நாள் காலை இது உங்கள் வீட்டில் வைத்து எரித்து அதை உருவாக்கி அதன் பிறகு உங்கள் தலையில் தேய்த்து அந்த நாளை தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரும்பான்மையான கஷ்டங்கள் தீர்ந்து எந்த கொம்பனும் அசைக்க முடியாத அளவிற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். நன்றி, வணக்கம்.